ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகுது கிளாஸ் 10th சிபிஎஸ்சியில் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் சாப்டர் நம்பர் 5 அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்லையும் இருக்கும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு லிங்க் இருக்கும். ஓகே, ஸோ இல்லாட்டி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் கான்செப்ட் கிளியரா இருக்கும். இல்லாட்டி யூ வில் பி லேகிங் வித் கான்செப்ட். பியூர் கான்செப்ட் தெரிஞ்சா ப்ராப்ளம்ஸ் ஈஸி. ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் சால்வ் first exercise, first problem. In which of the following situation does the list of number involved make an arithmetic progression and why? Okay, so first என்ன சொல்லியிருக்காங்க, they have given list of numbers. அவன் கொடுத்திருக்கிறது list of numbers கொடுத்திருக்கான். Okay, so list of numbers is been given. Sorry. Okay, list of numbers கொடுத்துட்டான். Okay, list of numbersங்கிறதா என்னது, சீக்வன்ஸ். அப்ப ஏதோ ஒரு சீக்வன்ஸை சிச்சுவேஷனலா கொடுத்துருக்கான், வேர்ட் ப்ராப்ளம்ஸா கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ நம்ம அந்த வேர்ட் ப்ராப்ளம் ஃபார்ம்ஸ் அண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் செக் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனா இல்லையாங்கிறதுக்கு கண்டிஷன் என்னது? வாட் இஸ் த கண்டிஷன் டு பி அன் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்? டெலிட் பண்ணிக்கிறேன். ரைட், அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனா இல்லையாங்கிறதுக்கு என்ன பார்த்துருக்கோம்? ஜெனரல் ஃபார்ம் என்னது? ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2d கமா ஏ பிளஸ் 3d இப்படின்னு எக்ஸெட்ரான்னு போகணும். ஓகே, கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட டிஃபரன்ஸ் டி வேல்யூ என்னவா இருக்கணும்? சேம் வேல்யூவா இருக்கணும். சேம் வேல்யூவா இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் செட் டு பி அன் ஏபி. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to represent the verbal problem நியூமரிக்கல்லா நம்ம மாத்த போறோம். மாத்திட்டு we will be solving. so solution என்னது? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? the taxi fare after each kilometer when the fare is ₹15 for the first kilometer and ₹8 for additional kilometers. okay, so அப்ப ஃபர்ஸ்ட் கிலோமீட்டருக்கு டாக்ஸிக்கு ஃபர்ஸ்ட் கிலோமீட்டருக்கு ஃபேர் எவ்வளோ? ₹18, சாரி ₹15. ஓகே, அண்ட் செகண்ட் கிலோமீட்டருக்கு என்னது? ₹8 ஃபார் ஈச் அடிஷனல் கிலோமீட்டர். ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் போக என்னது? ₹8 கூடுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் கிலோமீட்டருக்கு போறப்ப என்னது? ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு 15 பிளஸ் அடிஷனலா ஒரு கிலோமீட்டர் போனதுக்கு 8. கிளியரா? ஸோ அப்போ தேர்டுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட்டுக்கு போனதுக்கு 15, ஃபர்ஸ்ட் கிலோமீட்டருக்கு 15, செகண்ட் அடிஷனலா ஒரு கிலோமீட்டர் போயிருக்காங்களா 8 பிளஸ் அடிஷனலா இன்னொரு ஒரு கிலோமீட்டர் 8. ஓகே, ஸோ இல்ல இது சிம்பிளா எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் கிலோமீட்டருக்கு 15, எக்ஸ்ட்ராவா இன்னும் எத்தனை கிலோமீட்டர் பேருக்கு? 3. மொத்தமா போனதே 3 கிலோமீட்டர்ஸ். அதுல ஒன்னுக்கு வந்து 15, பாக்கி எவ்வளோ? 2. ஸோ அப்ப 2 into 18. ஸோ இந்த மாதிரி நம்ம போடலாம். ஓகே, ஸோ அப்ப லிஸ்ட் ஆஃப் நம்பர் என்ன வருது? 15. ஃபர்ஸ்ட் கிலோமீட்டருக்கு 15, செகண்ட் கிலோமீட்டருக்கு என்ன வரும்? 15 பிளஸ் 8. ஸோ அடிஷனலா ஒரு கிலோமீட்டர் போயிருக்கு, which is 23. கமா தேர்ட் கிலோமீட்டருக்கு என்னது? 3 கிலோமீட்டர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் 15, பாக்கி 2 கிலோமீட்டர் போனதுக்கு எவ்வளோ? 8. 2 into 8, 2 into 8 எவ்வளோ? 16. ஸோ அப்போ இது எவ்வளோ வரும்? 31 எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இந்த மாதிரி போகுது. இது நம்ம ஏபியான், இதுதான் லிஸ்ட் ஆஃப் நம்பர். ஓகே, இப்போ லிஸ்ட் ஆஃப் நம்பர் நான் உருவாக்கிட்டேன். இப்போ அடுத்து இது ஏபியான் செக் பண்ணணும். ஓகே, ஏபியான் எப்படி செக் பண்றது? லெட் திஸ் பி ஃபர்ஸ்ட் டேர்ம் A1, இது செகண்ட் டேர்ம் A2, இது தேர்ட் டேர்ம் A3, இந்த மாதிரி எக்ஸெட்ரா போகுது. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? ஏபியா இருந்துச்சுன்னா டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும்? சேம் டிஃபரன்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் A2 மைனஸ் A1, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் போடுறேன். இதுக்குரிய டிஃபரன்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். A2ங்கிற டேர்ம் எவ்வளோ? 23. அப்ப 23 மைனஸ் A1 டேர்ம் எவ்வளோ?
15. A 23 minus 15 எவ்வளோ? Which will be 8. Right? So 8. இங்கிட்ட ஒரு 5, அங்கிட்ட ஒரு 3, 8. இப்ப அதே மாதிரி அடுத்த ரெண்டு டேர்முக்கு பார்க்கணுமா? A3 க்கும் A2 க்கும் அடுத்து A3 minus A2. A3 டேர்ம் என்னது? 31 minus A2 டேர்ம் என்னது? 23. 23ல 31ல 23 போச்சுன்னா எவ்வளோ? அகைன் 8. ஓகே, ஸோ அப்ப டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு? சேம். லெட் மீ மார்க் திஸ் as டிஃபரன்ஸ் 1. இது என்னது? டிஃபரன்ஸ் 2. ஸோ அப்ப டிஃபரன்ஸ் 1ம் டிஃபரன்ஸ் 2 என்னவா இருக்கு? சேம். இதே மாதிரி நம்ம எத்தனை எடுத்தாலும் என்னது? இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் சேமா வரும். ஓகே, ஸோ அப்ப since it has common difference value, therefore it is an AP அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ அப்ப என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஒரு ஏபியா இருக்கணும் அப்படின்னா வெர்பல் ப்ராப்ளம் நம்ம என்னவா மாத்திருக்கேன்? லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் நான் மாத்திருக்கேன். ஓகே, ஸோ லெட் மீ ஹைலைட் யூ த பாயிண்ட். ஸோ லிஸ்ட் ஃபர்ஸ்ட் கிலோமீட்டரை ஃபர்ஸ்ட் டேர்ம்னு எடுத்திருக்கேன். செகண்ட் கிலோமீட்டருக்கு என்ன போகும்? ஃபர்ஸ்ட் கிலோமீட்டருக்குரிய ரேட் பிளஸ் அடிஷ்னலா எக்ஸ்ட்ரா போனதுக்குரிய ரேட். ஓகே ஓகே, இப்போ அடுத்து தேர்ட் கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போயிருக்கேன். ஓகே, 3 கிலோமீட்டருக்குரிய அமௌண்ட் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் கிலோமீட்டருக்கு 15, அடிஷ்னலா எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கேன்? 2 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு எவ்வளோ? அடிஷ்னல் கிலோமீட்டருக்கு 8 rupees. ஸோ அப்ப இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 கிலோமீட்டர்ஸ் போனோம்னா என்ன வரும்? 4 கிலோமீட்டர் போனா ஃபர்ஸ்ட்டுக்கு 15, பாக்கி எக்ஸ்ட்ரா எவ்வளோ? 3. அப்ப அதுக்கு இன்டூ 8 போடணுமா? ஸோ போட்டோம்னா என்ன கிடைக்கும்? வில் பி கெட்டிங் த வேல்யூஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, இந்த மாதிரி வேல்யூஸ் போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 39 கிடைக்கும் இது. ஓகே, ஸோ 23, 31, 39 இந்த மாதிரி என்னது எக்ஸ்ட்ராவா அடிஷனல் கிலோமீட்டர்ஸுக்கு நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் இதை எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்? லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். 15, 23, 31. அடுத்து என்னது? பிளஸ் 8 போட்டோம்னா ஒரு 39 வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா அடிஷனலா போகும். நான் 3 டேர்ம் எடுத்தனால ரெண்டு டிஃபரன்ஸ் தான் வரும். ஓகே, ஸோ A2 மைனஸ் A1 ஆல்வேஸ் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் எப்பயுமே. ஓகே, ஸோ 23 மைனஸ் 15 வேல்யூ 8. அதே மாதிரி A3 மைனஸ் A2 என்னது? 31 மைனஸ் 23. ஓகே, ஸோ அப்போ 31 மைனஸ் 23 ஓட வேல்யூ 8. ஸோ அப்போ D2 என்ன வருது? 8. அப்போ நான் பார்த்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ண 3 டேர்ம்ஸுக்கு 2 டிஃபரன்ஸ் வந்திருக்கு. அந்த 2 டிஃபரன்ஸுமே என்னது? ஈக்குவல். ஸோ இதே மாதிரி நான் எக்ஸெக்ட்ரா எத்தனை எடுத்தாலும் என்னது? எல்லாமே ஈக்குவலா வரும். அப்போ டிஃபரன்ஸ் சேமா இருக்குது. ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்னா சீக்வன்ஸ்னு சொல்லிட்டோம். அப்ப சீக்வன்ஸ்ல டிஃபரன்ஸ் சேம் காமன் டிஃபரன்ஸ் இருந்தா அந்த ப்ராக்ரஷன் இஸ் செட் டு பி an arithmetic progression. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ப்ரொசீடிங். ஓகே, எடுத்தோன்னா இந்த வெர்பல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேட்ச் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்த செகண்ட் ப்ராப்ளம் இருக்குல்ல, ரைட் த ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ், அதெல்லாம் பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸை முடிச்சுட்டு திருப்பி நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆஸ் வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்காக நம்ம வரிசையா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிட்டு ஆஸ் ஆஃப் நவ் நீங்க இந்த வீடியோஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணிட்டு கம்ப்ளீட் த ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ், தென் கம் டு தி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த எக்ஸசைஸை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளிஸ்டர் கிளியரா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட், ரொம்ப ஈஸியஸ்ட் கான்செப்ட் இது. ஓகே, ஸோ இது ஒரு தடவை திருப்பி பாருங்க. நான் சொன்ன மாதிரி மிச்ச ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இதை பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, ஸோ ஸ்டே டியூன்ட் வித் லேர்ன் மேக்ஸ் ஈஸியர் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ், அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் வித் லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். தேங்க்யூ.